ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாரத் பூர்வாதில் गद्य पार्ट में 5th लेसन हिंदी के वैश्विक विस्तार में சோஷியல் மீடியா கி பூமிகா சமகாலீன் விஸ்லேஷன் இதுதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு 4 ஷத்ரஞ்ச் கி கிலாடி, கங்கா சிங், தாயி, மாதா விமாதா, அப்புறம் சௌர் ஊர்ஜா, ஏபிஜே அப்துல் கலாம், ஏகலைவி இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு லெசன் பார்த்துட்டா ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? அது போக மற்ற நிர்மலாவில் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்தாச்சு. கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. கஹானிலையும் மேக்ஸிமம் இதே மாதிரி ஹாஃப் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வியாக்கரன்லையும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நிபந்திலையும் இதே போல் ஒரு 10 லெசன்ஸ் கிட்டவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை போய் பாருங்கள். அது போக விஷாரத் பூர்வாத் ஆல் இன் ஒன் வீடியோன்னு இருக்குது, அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேலிஸ்ட்டுமே லிங்க் அதிலே இருக்கும். ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் விஷாரத் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம். पठित पुस्तक के आधार पर हिंदी के वैश्विक विस्तार में सोशल मीडिया की भूमिका समकालीन विश्लेषण पाठ का सारांश लिखिए. அதாவது ஹிந்தி கே வைஷ்விக் விஸ்தார்மே அப்படின்னா ஹிந்தி வந்து உலகளவில் எப்படி பரவுது, அதுக்கு வந்து சோஷியல் மீடியாவினுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இப்போ இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு ஆய்வு போல் பகுப்பாய்வுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லேखक परिचय. हिंदी के वैश्विक विस्तार में सोशल मीडिया की भूमिका समकालीन विश्लेषण यह लेख श्री ஓபையா கா லேக் ஹை. ஓகேவா? இது அவரால் எழுதப்பட்டது. ஆப் வரிஷ்ட் ஹிந்தி பிரச்சாரக் ஹை. இவர் வந்து ஒரு முன்னிலையான ஒரு முதன்மையான ஹிந்தி பிரச்சாரக்காக இருக்காரு. பாஷா கே பிராக்கண்டு பண்டித் ஹை. ஒரு இந்த லாங்குவேஜினுடைய ஹிந்தி லாங்குவேஜினுடைய ஒரு மிகப்பெரிய புலமை பெற்றவராக இருக்காரு. லேக் பரிச்சயம். आज का युग सोशल मीडिया का युग है. நமக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய யுகம் வந்து சோஷியல் மீடியா யுகமாக இருக்கு. சோஷியல் மீடியா में हिंदी का उपयोग खूब हो रहा है. சோஷியல் மீடியாவில் வந்து ஹிந்தி வந்து அதிகமாக உபயோகப்படுத்தப்படுது அப்படின்றாங்க, நல்லாவே பயன்படுத்தப்படுது அப்படின்றாங்க. इससे सोशल मीडिया की सुंदरता बढ़ गई है और हिंदी का प्रसार विस्तृत ஹோ கயா. ஸோ இதனால் சோஷியல் மீடியாவில் வந்து அழகு, அதனுடைய அழகே வந்து கூடுது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஹிந்தி கா பிரசார் விஸ்திருத் ஹோ கயா ஹை. ஹிந்தியினுடைய அந்த பரவல் அப்படின்றது வந்து நல்ல ஒரு செழிப்பாக ரொம்ப அதிகமாக பரவுது அப்படின்றாங்க. யஹி சப் இஸ் நிபந்தமே சாபித்து கியா கயா ஹை. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த நிபந்தில் விவரிக்கப்பட்டிருக்கு. ஹிந்தி और மீடியா பாஷா லோகோங்கோ ஜோடனே கா காம் கர்த்தி ஹே. நமக்கு தெரியும் லாங்குவேஜ் அப்படின்னா மக்களை இணைக்க அது பயன்படுது. ஹிந்தி துனியாமே படே ஸ்தர் பர் போலி அவுர் சம்ஜி ஜாத்தி ஹே. ஹிந்தி வந்து உலகத்தில் அதிகமாக பேசப்படுது, புரியவும் படுது, நிறைய பேரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்படுது, பேசவும் படுது அப்படின்னு சொல்கிறாங்க. मीडिया ने हिंदी के विकास में महत्वपूर्ण भूमिका निभाई है. ஸோ இந்த மீடியா அப்படின்றது ஹிந்தியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு ஆற்றுது. सोशल मीडिया, इंटरनेट और मोबाइल के कारण आज युवा पीढ़ी हिंदी का अधिक प्रयोग कर रही है. இந்த சோஷியல் மீடியா, இன்டர்நெட் இது எல்லாத்தினால இப்போ இருக்கக்கூடியவர்கள் வந்து ஹிந்தியை அதிகமாகவே உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தி காஷ்மீர் से கன்னியாகுமரி तक बोली जाती है. அதுவும் இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஹிந்தியை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹிந்தி பேசுகிற மக்கள் இல்லையா, ஹிந்தி பேசுகிறவங்க ஹிந்தி உபயோகப்படுத்துகிறாங்க, தமிழ் பேசுகிறவங்க தமிழ் உபயோகப்படுத்துவாங்க, அந்தந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க அவங்கவுங்க லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்தி கே விஸ்தார் और विकास में मीडिया की अहम भूमिका है. ஓகேவா? ஸோ இதனுடைய வளர்ச்சி, அதற்கு வந்து இந்த மீடியா வந்து ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. ஃபேஸ்புக் में हिंदी. ஃபேஸ்புக்கில் ஹிந்தி எப்படி இருக்குது? कुछ समय पहले जब सोशल मीडिया का अवतार हुआ तब ज़्यादातर लोग अंग्रेज़ी भाषा का ही प्रयोग करते थे. கொஞ்ச நாளுக்கு முதலெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து அப்போ தான் உருவாச்சு. ஸோ அப்போ வந்து நிறைய மக்கள் அங்கிரேசி பாஷா, ஆங்கில மொழி தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. தப் ஹிந்தி பாஷி லோக் சோஷியல் மீடியா का उपयोग नहीं कर पाते थे. அப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஹிந்தி மக்கள் கூட ஹிந்தி உபயோகப்படுத்தாமல் இருந்தாங்க. அப் ஹிந்தி கி சுவிதா आ गई तो लोग हिंदी का प्रयोग करने लगे हैं. இப்போ வந்து
ஹிந்தியினுடைய அந்த யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது அப்படின்றனால ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் அதை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. பெஹ்லே ஃபேஸ்புக் ஆதிமே சபி போஸ்ட் அங்கிரேசி மேத்தே. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் ஹிந்தியில் தான் வந்து போஸ்டெல்லாம் இருக்கும். பெஹ்லே ஃபேஸ்புக் ஆதிமே சபி போஸ்ட் அங்கிரேசி மேத்தே. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் எல்லா போஸ்ட்டும் இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. கமெண்ட்ஸ் பி அங்கிரேசி மேத்தி. கமெண்ட்ஸ் கூட ஆங்கிலத்தில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஆஜ் யஹா ஹிந்தி கா பிரயோக் ஹோ ரஹா ஹை. ஸோ இப்போ வந்து அங்கே அதாவது ஃபேஸ்புக்கில் ஹிந்தியினுடைய உபயோகம் பயன்படுத்தப்படுது. விபின்ன கம்பெனியும் கா விஞ்ஞாபன் ஹிந்தி மேஹை. நிறைய கம்பெனிகளினுடைய அவங்களுடைய அந்த கட்டுரை அவங்க வெளியிடக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஹிந்தியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தி அச்சா மாத்தியம். ஹிந்தி பாஷா அபிவியக்தி கேலியே அச்சா மாத்தியம் ஹே. ஹிந்தி அப்படின்ற லாங்குவேஜ் வந்து அவங்களுடைய கருத்தை யாராவது ஒருத்தவங்க சொல்லணும் அப்படின்னா அதை நல்ல முறையில் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மீடியமாக இருக்குது. எல்லா லாங்குவேஜும் அப்படி தான் இல்லையா? தமிழெல்லாம் இன்ஃபேக்ட் பயங்கரம். நம்மளுடைய எல்லா லாங்குவேஜுமே வந்து பேசுகிறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? इसलिए हिंदी में लिखे गए पोस्टों का भाव ஆசானி சே சமஜ் மே ஆத்தா ஹே. ஸோ இதனால் ஹிந்தியில் எழுதப்படக்கூடிய போஸ்டெல்லாம் வந்து நல்லா வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. सूचनाएं जिस भाव से लिखी जाती हैं उसी भाव में பாட்டக் தக் பहुंचनी जाती है. ஒரு விஷயம் வந்து ஜிஸ் பாவ் சே எந்த ஒரு உணர்வோட சொல்லப்படுதோ அந்த உணர்வோட படிக்கிறவங்க பாட்டக் யார் படிக்கிறாங்களோ அவங்கள் வரையும் பहुंचती है சென்றடைகிறது. सोशल मीडिया में हिंदी का उपयोग करने वालों की संख्या रोज बढ़ती जा रही है. सोशल மீடியாவில் ஹிந்தியை உபயோகப்படுத்துகிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ரோஸ் படுத்தி ஜா ரஹி ஹே. டெய்லியும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. आज 14.3 करोड़ लोग सोशल मीडिया में हिंदी का इस्तेमाल कर रहे हैं. இப்போ 14.3 கோடி அதாவது 14.3 கோடி மக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஹிந்தியை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹிந்தி और बाजारवाद. ஒரு வணிகப்படுத்துறதுக்கு மார்க்கெட்டிங் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து ஹிந்தி எப்படி உபயோகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ நான் போட்டிருக்க இந்த வீடியோ ஆகட்டும் மற்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு தடவையும் நான் இன்சிஸ்ட் பண்ணி நிறையா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அதுவும் ஒரு 100 பேர் பார்த்தாங்க அப்படின்னா 10 பேர் கமெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, 10 பேர் லைக் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னுமே ஒரு 7,000 6,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கே ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. ஐ ஹோப் மறக்காமல் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் இதெல்லாமே உங்ககிட்ட கேட்குறேன். அண்ட் தென் வந்து நம்ம சேனலில் இனி வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர்ஸ் அதெல்லாம் கேட்பீங்களே, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி நாம் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ணுவோம். யூடியூப்லேயும் வந்து நம்மளுடைய நார்மல் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுவேன். அது போக இனி வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸு இன்னும் கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நான் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப்பில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கூடிய விரைவில் வந்து மெம்பர்ஷிப்பில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணப்படும். ஸோ அந்த மெம்பர்ஷிப்க்கு வந்து நீங்கள் அது தனியாக ஜாயின் பண்ணிக்கணும். அது நம்ம சேனலில் கீழேயே வந்து ஜாயின் பட்டன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு மட்டும் தனியாக வீடியோஸும் வரும். ஓகேவா? வீடியோஸ் யூடியூப்பில் ஆல்ரெடி தனியாக வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும். அது போக நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு டிப்ஸு, நிறைய இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான இன்னும் எப்படி வந்து நல்லா படிக்கலாம் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்களும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து போடுவோம். அது மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ் மட்டும். ஓகேவா? ஸோ கீழே வந்து ஜாயின் பட்டன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம அதில் பார்க்கலாம். ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம். हिंदी गूगल जैसे कंपनियां हिंदी भाषा को बढ़ावा दे रही हैं. ट्विटर के अनुसार यूजर्स की संख्या 10 करोड़ हो गई. கூகுள் மற்ற கம்பெனி இதிலெல்லாம் வந்து ஹிந்தி பாஷை உபயோகப்படுத்தப்படுதுன்றாங்க. ஸோ ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து அதனுடைய யூசர்ஸ் வந்து 10 கோடி பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ कंपनियों भी अपनी वेबसाइट्स पर हिंदी இன்புட் வியவஸ்தா கர்னே லகி ஹை. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள் இந்த கூகுள் இதில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி ட்விட்டர் இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய வெப்சைட்ஸில் வந்து ஹிந்தியில் வந்து கண்டென்ட் வந்து வெளியிடுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹிந்தி கி பிரகதி கி பிரமுக் காரணமே
பாசார்வாத் பி ஏக் ஹை. இந்த மாதிரி ஹிந்தியில் அதாவது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு சந்தைப்படுத்துதல் வணிகப்படுத்துதல் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஹிந்தி அப்படின்றது உபயோகப்படுத்தப்படுது. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்றாங்க. பெஹலே சினிமா ஃபிர் टीवी और अब इंटरनेट ने हिंदी को धनलक्ष्मी की भाषा बना दी. कंपनियां हिंदी विज्ञापनों के कारण बड़ी रकम कमा रही है. இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே வந்து ஹிந்தி யூஸ் பண்ணுறதுன காலத்தினால படி ரக்கம் நிறைய வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இன்டர்நெட் और यूट्यूब के कारण हिंदी और भी मजबूत हो गई. ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் யூடியூப் இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால ஹிந்தி வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. மஸ்பூத் ஹோ கயி ஹை. ரச்சனாக்கார் और रसिक படைப்பாளர்கள் கலை இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் வந்து ஹிந்தி எப்படி இருக்கு. சோஷியல் மீடியா கே காரன் ஆஜ் லேखक और पाठकों के बीच की தூரி கட்டு கயி ஹை. சோஷியல் மீடியா காரணத்தினால இப்போ வந்து எழுத்தாளர்கள் மற்றும் படிக்கக்கூடியவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் வந்து குறைந்திருக்கிறது. சாகித்யकार व्हाट्सएप यूट्यूब ट्विटर पर अपनी रचनाओं का प्रसार कर रहे हैं. சாகித்யக்கார் படைப்பாளர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் யூடியூப் ட்விட்டர் இது எல்லாத்திനും மூலியமா தங்களுடைய படைப்பை வந்து பிரசுரம் பண்ணுறாங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. பிரசார் கர் ரஹே ஹே. பாட்டக் பி அப்னா விசார் பிரகட் கர் ரஹே ஹே. ஸோ அதை பார்க்கக்கூடியவங்களும் கேட்கக்கூடியவங்களும் தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியிடுறாங்க. இஸ் தரக் சோஷியல் மீடியா கே காரன் ஹிந்தி கா விகாஸ் ஹோ கயி ஹே. ஸோ இதனால் வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ஹிந்தியினுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. விசேஷதா ஆஜ் ஹர் ஹிசி கே ஹாத் மே ஸ்மார்ட் ஃபோன் ஹை. எல்லாருடைய கையிலையும் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இருக்குது இல்லையா. इसलिए लोग सोशल मीडिया में विचरते रहते हैं. यहाँ वे अपने मन की बात हिंदी में व्यक्त करते हैं. ஸோ மக்கள் வந்து எல்லாரும் சோஷியல் மீடியாவில் வந்து புழங்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதுபோல் அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஹிந்தி மூலியமாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே வெளிப்படுத்தலாம். இஸ் தரக் சோஷியல் மீடியானே ஹர் கிசி கோ லேக்கக் பனா தியா ஹை. ஸோ இதனால் சோஷியல் மீடியா அப்படின்றது எல்லாரையுமே வந்து ஒரு படைப்பாளராக மாற்றிக்கொண்டிருக்கு அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த லெசன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுபோல் மற்ற எல்லா லெசன்ஸுமே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. நான் முன்னாடி சொன்ன அந்த ஜாயின் மெம்பர்ஷிப்பையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து நிர்மலா இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனும் கத்திய அப்புறம் வியாக்கரன் இது எல்லாமே வந்து விஷாரத் பூர்வா அது ஆல் இன் ஒன் வீடியோன்னு இருக்குது. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது. அண்ட் தென் ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஜென்ரல் டவுட்ஸ் டாபிக்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அதில் போய் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸும் அதில் இருக்கும். அண்ட் தென் முக்கியமான உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து அதில் கிளாரிஃபை ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.